எப்படி இருக்கீங்க? நம்ம கொஞ்ச நாள் வீடியோவே போட முடியல. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டுருக்கும். இன்றைக்கி என்னடா தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அட்டகாசமான சுவையில் டிஃப்ரெண்ட் டைப்பில் இந்த மாதிரி தக்காளி குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஒரு வட்டம் வச்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க சாப்பிடாதவங்க கூட ஒரு கை சாப்பாடு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம ஆஃப்டாக இருக்கும் இது. ஏன்னா நம்ம காய் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் காய் வந்து நம்ம காலையில் 3 மணிக்கெலாம் போய் மார்க்கெட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப்பாக வேறு நம்ம ஒரு 4 மணி நேரம் நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இன்றைக்கி வந்து வீடியோ கன்ஃபார்மாக நம்ம வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு போடணும்னு சொல்லி நினச்சி இப்போ ஒரு குழம்பு வைக்க போகிறேன். தக்காளியை வச்சு தக்காளி ஒரு 4 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10-20 சின்ன வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இதோட 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, சீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு லைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதோட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சோம்பு, இதோட நீங்கள் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்டார் பூ சேர்த்து தாளிக்கலாம். ஏன்னா என் பையன் தொண்டையில் சிக்கிருன்னு சொல்லி நான் தாளிக்கலை. இப்போ சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நச்சு வச்ச பூண்டை போடுறோம். இது பூண்டு போட்டு செய்யும்போது இந்த தக்காளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு மணமே வரும் இது ரோஸ்ட் பண்ணும்போது நல்லெண்ணெயில். இதோட கடைசி ஒரு சீக்ரெட் பொருள் போடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போட்டால் குழம்பு இன்னும் திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்பா. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா, அதுவும் வீட்டிலே நான் அரைச்சாதான். எல்லாமே போட்டு இந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விடுறோம். லைட்டாக அந்த ஸ்மெல் போகணும், ரா ஸ்மெல்லு. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா விரவிட்டு தேவைங்க தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம சேர்க்க போகிற கடைசி சீக்ரெட்டான பொருள் என்னென்னா ஒரு 1/2 ஸ்பூன் கடல மாவை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊற்றி ஒரு கொதிச்சோடனே இறக்கிட்டோம்னா இதோட மல்லித்தலை, இன்றைக்கி மல்லித்தலை இல்லை, தூவி இறக்கிட்டிங்கன்னா செமையான ஆஃப்டான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தக்காளி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மேட்டாப்பில் என்ன செய்கிறீங்க, இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்கிடுங்க. செமையாக இருக்கும், வச்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். பாருங்கள் ஒரு கொதிச்சிருச்சு. இதோட இப்போ மேட்டாப்பில் சுற்றி நல்லெண்ணெய் மட்டும் 1 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு செய்கிறேன். இன்னொன்று என்னென்னா முந்திரி பதிலாக கசகசா கூட ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் மல்லித்தலை தூணா சூப்பரான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தக்காளி குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்து ஒரு புது வீடியோட உங்களை சந்திப்போம்.